இல்லை வீடியோவில் போட்டேன். கிளாஸை போகுது பாருங்கள். கிளாஸை தூக்கி இருக்குதா? இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே. வாட் இன்சர்ட் இன்சர்ட் த கேப் டன். இல்லை சோஃபா ஒரு சைட் வந்துருக்கு. உனக்கு அப்படி சார் கட்டணும். எஸ்ஐ கொடுங்க, உங்களை சின்ன கொடுங்க. கடன் முடிச்சிருந்தா கடன் முடிச்சு தனுசு மகரம் மகர ஆகுது. மகர ஆகுது. இது போட்டுக்கலாம். ஆகுது. ஓகே. ஆடுடத்துக்கு 4ஆம் இடத்துல எழுது நம்பி. ஆடுடத்துக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன். உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வையில். ஓகேவா? இப்போ உதயத்தில் நிற்கிற கிரகங்கள் உதய மாதம் மகர உதயம் மேலே சுட்டன் ஆருடம் அப்படிங்கிற. ஓகே ஓகே. ஆருடத்தில் நின்ற கிரகம் வந்துட்டு ஆருடத்தில் நின்ற கிரகம் மேலே தலைவங்க குலதெய்வம் கொடுங்க. குலதெய்வம் கேள்வி மேலே இதில் இப்போ வந்து ஆருடம் குலதெய்வம். குலதெய்வம் இப்போ வந்துட்டு இதில் 4ஆம் இடத்துல இருந்த சந்திரனை செவ்வாய் உச்சம் பெற்ற சந்திரன் பார்க்குது. செவ்வாய் பார்க்குறது. ஓகே. 8ஆம் விதியான சூரியன் வந்து ஆருடத்திலே இருக்கு. ஆருடத்தில் என்ற வெள்ளி நிற்கிறது. ஆருடத்தில் 8ஆம் விதியான சூரியன் பாதகாதிபதியான சுக்கிரன் சுக்கிரன் 6, 9 கூடிய புதன் 6க்கும் 9க்கும் புதன் கிரகம். சூரியன் சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 கிரகம் இருக்கு. செவ்வாய் 4 கிரகம் இருக்காங்க. 4மே வீக்காக இருக்காங்க. 4 வீக்காக தான் இருக்கிறது. அப்போ இதில் என்ன நடந்திருக்கு? வழிபாடு இல்லை. என்ன தெய்வம்? செவ்வாய் உட்காந்தாவே உக்கிரமான தெய்வம். 4ஆம் இடத்துல சந்திரன் தான் இருக்கு. மேசராசி. அப்படின்னா மேச செவ்வாய்ன்றது உக்கிரமான தெய்வம். அது பெண் தெய்வம். ஆண் வீட்டில் இருக்கு இல்லையா? ஒரு ஆண் தெய்வம். பூரா கரெக்டாக சொல்லிடுவோம். அதை வந்துருச்சு இங்கே. அதை பார்க்காம தான் படிச்சு பாருங்க. சத்தமாக படிக்கணும். இல்லை அதை சத்தமாக யார் படிக்கணும்? இதுதான் உங்களுக்கு கேள்வி குலதெய்வம்
உதயம் கன்னி ஆறுதல். உதயத்திற்கு ஆறுதல் 3 மற்றும் ப்ரோ படிக்கிறது ப்ரோ வராது. ஆமா. யாருக்கு படிக்கிறது? சரி, நீங்களே படிச்சிருக்கீங்க. அவர் படிக்கிறாரு, நீங்க கேட்டுக்கோங்க. இதுல ஏதாவது மாற்றம் இருந்தா, உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்லுவேன். கேள்விகள் பருவங்களுக்கு குலதெய்வம் பற்றி கண்டறிதல். சரிங்களா? கடக உதயம் கன்னி ஆருடம். உதயத்திற்கு ஆருடம் 3 மற்றும் ஆருடத்தில் சனி இருப்பதால் உதயத்திற்கு 9ஆம் அதிபதி போய் நீச்ச நிலையில் இருந்து உதயத்தை பார்ப்பது கேள்வி குலதெய்வம் பற்றியது. சரிங்களா? குலதெய்வம் தெரியவில்லை, ஆனால் உதயாதிபதி உதயத்தில் ஆட்சி. அதனால் உங்களுடைய தெய்வம் வந்து சந்திரன். சந்திரன் வந்து பெண் தெய்வமா இருக்கிறதுனால காளியம்மன் குலதெய்வம். குரு வீட்டில் இருப்பதால் சாந்தமான தெய்வம். காளியம்மன் குலதெய்வம் குரு வீட்டில் இருப்பதால் சாந்தமான தெய்வம். பக்கத்தில் நீர்நிலை இருக்கும், பாம்பு புற்று, மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள் இருக்கும். தெற்கே சாந்தமான அம்மன் கோவில் ஒன்று இருக்கு. வடக்கே வந்து குலதெய்வம் இருக்குங்களா? அதுக்கு தெற்க ஒரு அம்மன் கோவில், வடக்கு ஒரு காளி கோவில். அடுத்து நீங்க படிக்கிறீங்க. இப்போது முறையாக அல்லது கோவில் பூஜை நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ ப்ராப்பரான பூஜை இல்லை, போதுமா? பக்தர்கள் ஏதேனும் காரணங்களால் அல்லது அச்சம் இதனால் காரணத்தின் பொருட்டு வருவதை தவிர்ப்பார்கள். பக்தர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தினால அல்ல அச்சத்தினால இந்த தெய்வத்தை வந்து வழிபாடுக்கு மறந்துட்டீங்க. ஒரு காரணத்தினாலேயோ ஒரு பயத்தினாலேயோ கவனக்குறைவினாலேயோ வெளிப்பாடு செய்கிற காரணத்தை வந்து விட்டீங்க. கோவிலில் ரத்தம் சம்பந்தமான வழிகளில் குறைகளோ அல்லது பங்காளி சண்டைகளோ தெய்வ வழிபாட்டில் ஒற்றுமை குறைபாடு ஏற்படும். ஒன்று ரத்தம் சம்மந்தப்பட்டதுன்னா பலி கொடுக்குற வழக்கம் இருக்கும். பலி கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க, அதனால அதோடைய வீரியம் குறைஞ்சிச்சு. இது வந்து பங்காளிகள் சண்டை கொடுத்துக்குவாங்க அல்லது தெய்வ வழிபாட்டில் ஒற்றுமை ஒன்னா சேர்ந்து செய்ய மாட்டாங்க. சர்ப்பம் சம்பந்தமான தெய்வம் உண்டு. இருக்குங்களா? நாகம்மன், நாகக்கம்மன் அந்த மாதிரி பேர் ஏதாவது இருக்கு? இல்லாமல் வாய்ப்பே இல்லை. சப்தகர்ணி சப்தகர்ணியும் கூட இருக்கும். இது அவங்க ஃபேமிலி. இந்த ஸ்டேட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது அவங்களுக்கு நீங்கள் இல்லை, அப்போ அது அவங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்டேட்டை பற்றி பேசுகிறேன்னா இப்போ மேட்ச் பண்ணுங்க. இது மேட்ச் பேசுகிறேன். இந்த ஸ்டேட்டை கதையை பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்யாமல் இருப்பதால் எல்லாத்திற்கும் இவரை காரணமாக இருப்பார்கள். உங்கள் குலதெய்வத்தில் பெருமாள் இருக்கு. பசுவை வதை செய்த குற்றம் உண்டு உங்கள் வம்சத்தில். அல்லது குழந்தையை அல்லது கருசிதைவு இல்லை குழந்தைக்கு துரோகம் செய்யுங்கள் இல்லை வதைப்பர்கள். வம்சத்தில் என்ன நடக்குதுன்னா அபார்ட் பண்ணுற அப்போ இது ஃபெமிலியராக நடக்கும். பொம்பளை பையன் வந்து அபார்ட் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகளோட தான் குழந்தைங்க ஸ்டாப் ஆகிடுது. தெரிஞ்சாலும் தெரியாது, நான் சொல்ல வேண்டிய என்னோட கடமை நான் சொல்லிடுறேன். மதுரை வீரன் குதிரை மேல் அமர்ந்த நிலையில் மூல தெய்வமாக அருள் பாலிப்பார். இதுதான் விஷயம். இவ்வளோதான். உங்களுடைய குழந்தை மதுரை வீரன் தான். குரு நீச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்வையாக உதயத்தை பார்ப்பதால் குலதெய்வ அனுகிரகம் பெறுகிறீர்கள். பண்ணாரி அம்மன் வழிபாடு திருப்பி தரும். இதுக்குள்ள பண்ணாரி அம்மன் இருக்கு, அதோட வழிபாடு எடுக்கணும், எடுப்பீங்க, சரியாகும். இவருடைய குலதெய்வத்தை வழிபாடு நாட்டிய கேரளா சேர்ந்தவர்கள். இந்த பழமையான கோபுரம் கோவில் தற்போது உள்ளது. அவங்களே பண்ணது கிடையாது சொல்றாங்க. நாங்களே போனது கிடையாது.
மட்டும் தான் முதல் விரல் தான் உங்களுக்கு நகர் விரல் தான் உங்களுக்கு அது பண்ணி கிளிகூண்டு கருப்புசாமி சம்பந்தப்படுவார். கிளிக்கூண்டு அப்படின்னு ஏழு கன்னி பெண் சப்தகன். சப்தகனி தான் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அப்படியே சூரியனுடைய கர்ம பதிவு அஸ்வினி நட்சத்திரம். அதனால அரசு சம்பந்தப்பட்டது நான் கொடுத்துருக்க டாபிக் உங்களுக்கு கூட இப்படி எழுதி கொடுத்துட்டேன். இது தாண்டி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? என்ன தெரிஞ்சுக்கணும்? எங்க போய் கும்பிடுங்க அது சொல்லல. அந்த ஊர் வந்துட்டு இங்கேருந்து நார்த்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, இல்லை வெஸ்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து நார்த் அல்லது வெஸ்டில் இருக்கு. ஆனால் உங்கள் மாமனோட ஊரில் தான் தெரியும். என்ன அவர் எதுவும் இல்லை ஏன்னா நீங்கள் தனியாக உங்கள் மாமனார் எங்கே பிறந்தாரோ அங்கே தான் அவர் பிறந்த ஊர்லேயே இருக்கு. ஆனால் அதுக்கான அமைப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. எப்படி இருக்கும் அந்த கோயில் பக்கத்தில் என்ன இருக்கும் எல்லாமே இருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அதுக்கு கிட்ட ஒரு அம்மன் கோயில் இருக்குது, வடக்கு ஒரு முக்கியமான எங்கள் இருக்குது. இதெல்லாம் மேலே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் எத்தனை கேள்வி வச்சுருந்தாலும் நான் பதில் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்கிறேன் அக்யூரேட்டாக நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் எடுத்து கொடுத்து போயிடுவேன், நீங்கள் தேவை மாட்டீங்க. இல்லை நான் பாருங்க பிரச்சனை வெஸ்டோ தான் இங்க பாருங்க ஒரு சொல்லி இருக்கு, சொல்லி இருக்கு. அப்போ இது வந்து வெஸ்ட், இது நார்த். சோ நார்த் இல்லனா வெஸ்டா அது பாருங்க. இங்க இருந்து அந்த டைரக்ஷன்ல லாங்ல காட்டும். அதுதான் நீங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நார்த். இல்ல ஏன் டவுட் நீங்க கூகுள்ல போடுங்க. அதுதான் அவளே நீங்க போய் சொல்லாது. ஆமா வேலூர் தான் போடுறாங்க. இல்ல உலகாசியா நதி அது வந்து எந்த ஊரு அந்த கேட்டு உலகாசில தான் எங்க மாமனார் பிறந்தாருன்னு சொல்றாங்க. அதை கண்டிப்பா பண்ணுங்க. இந்த ஓஏஆர் இல்லமா? ஆமா அந்த ஓ வந்து அந்த உலகாசி. வேலூர் தான் கேட்கறீங்க. உலகாசி ஊராட்சி தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அடையாட்டம் வட்டாரத்தில் அமைந்துள்ளது. இந்த ஊராட்சி கீழ்வைத்தியனான்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் கேள்விக்குப்பம் இல்லை பெரியப்பா, கீழ் வைத்தியனான்குப்பம் தான். அதை கேள்விக்குப்பம் சொல்லுவாங்க.
அதுதான் கேள்விக்குப்பம் முடியாது பாருங்க. இங்கேருந்து எத்தனை டிஸ்டன்ஸ் எத்தனை கிலோமீட்டர் வருது பாருங்க. ஏன்னா எனக்கு வந்து 200 கிலோமீட்டர் வரும். இங்க வந்து இங்க இருந்து 200 வரும். அப்போ கரெக்ட் 150 வேலூர் கரெக்ட் 175 180 நிக்கும். அப்புறம் சரி 200 ஆவரேஜ் ஆமா. கன்ஃபார்ம் 200 கிலோமீட்டர் வரும். கேள்விக்குப்பம் இந்த சைடு வரும். 149 kilometers. எல்லாம் கேள்விக்குப்பம் அப்போ இந்த side என்னோட வரும். வேலையை முடிச்சிட்டேன். இந்த நம்ம ராணிப்பேட்டை போறோம்ல அது தாண்டி இந்த சைடு இதுக்கு வரும். முன்னாடி நீங்கள் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது. இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் எடுத்தது கூட எனக்கே ஆச்சரியம் இருக்கு. இதுக்கு மேலே ஓகே அங்க போயிட்டு மதுரை நான் வந்து கோயில். மதுரை கோயில் எங்க இருக்குன்னு கேக்குறேன். அதே மாதிரி அவங்க வந்து நீங்க அந்த எழுதி கொடுத்தாங்க இந்த சைட்ல இந்த சைட்ல அம்மன் இருக்கோம் இல்ல ஆமா. அது வாங்க கொடுத்துருக்கு அது ஒரு ஆட்டு ஓட வெளிய வராம இருந்து ஆட்டு ஓடும் ரைட் சைடு. தெரியுது. இருக்கா? எனக்கு ஏன்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்போம் உங்க நிச்சயதாரம் பற்றி வந்தோம்ல காலேஜ் தாண்டி ஆமா. அதான் கேள்வி. தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லாமல் இருக்கேன். அதான் லிவர் கொடுத்து இல்ல சார் சமைச்சு வந்து மாமாவுக்கு தெரியாது. லிவர் கொடுத்தாரு. ரிவர் இவங்க தான் இயற்கை ஆக்சுவலி. ஆமா லிவர் கொடுத்தாரு. பாலாறு கொடுத்தாரு. பாலாறு எனக்கு ஒரு கேள்வி இதுல அங்க அந்த இதுல வழிபாடு வரணும். இல்லைன்னு ஒரு பயம் அவங்க இருந்தது இல்லை இல்லை முடிச்சுட்டேன் நான் இப்போ சொல்லி இல்ல அதுதான் அதுல வழிபாடு இல்லையாங்க வழிபாடு இல்லை நெக்ஸ்ட் இயர் முடிச்சேன். இல்ல இல்ல இவங்க போய் தான் வழிபாடு ஆரம்பிக்க போறாங்க. இந்த ஃபேமிலி தான் ஸ்டார்ட் பண்ண போகுது. என்ன பிரச்சனை? வழிபாடே இல்லைன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. இவங்கள சொல்றீங்களா இல்ல ஜென்ரலாவே General ஆ நடக்குது. ஜென்ரலாவே வழிபாடு இல்ல ஆனா இவங்க போய் தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்களே என்ன சொல்றாங்க என் மாமியார் உங்க மாமியார் நீ அவங்க நான் கொடுத்து என்ன அவங்க சொல்றேன்? கதை ஜென்ரலாவே அந்த நீங்க இல்ல யாரும் பூஜை பண்றாங்க. அதுல முக்கியமான ஒரு கருத்து சொல்லி எழுதிக்கோங்க. அது உங்க குடும்பத்துக்கான தனிப்பட்ட கோயில். அதுதான் ஆனா நீங்க எடுத்து கட்டினதும் அது எல்லாரும் சேர்ந்து உங்க ஊர் மக்களே சேர்ந்து எங்களுக்கு சொந்தம்னு கேட்பாங்க. அப்ப நீங்க அவங்களுக்காக கொடுக்குற மாதிரி சூழல் வரும். விட்டு கொடுக்கறதுன்னா நாங்களும் கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வரும். சரி எழுதிட்டீங்களா? எனக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன சும்மா நான் கேட்கிறேன். சோ அங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும். இப்ப சித்தி அங்க போயிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த சாமி வழிபாடுன்றத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இங்க ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த மாதிரி வரும். நாங்களும் வரணும். அதான் அது கோயிலோட எல்லாரும் வரதான் செய்வாங்க. சோ அதை இனிஷியேட் பண்ணி பண்றது எல்லாமே சித்தி தான் போய் செய்யணும். ஆமா அது எங்க ஃபேமிலி இவங்களுக்கு மட்டுமானது. இப்ப அதுக்கு ஐயர் எதுவுமே இல்ல அப்படின்னா நம்மளா கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி அவங்க நீங்க பண்ணுங்க அப்படின்ற நல்லா மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபேமிலி இப்போ நீங்கள் பூஜை பண்ணிருக்கீங்க. ஐயரை விட்டு உள்ள வர முடியாது. நீங்கள் தான் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு மட்டும்தான் ஐயர். இது வந்து இவங்க ஃபேமிலியோட கோயில். இல்ல நாங்க இங்க இருக்கோம்ல சப்போஸ் அங்க டெய்லி வந்து யாரோ பூஜை பண்ணணும் அப்படின்னா ஐயர் நமக்கு சொல்லணும்ல அதுக்காக நான் ஜெனரலா அது ஆர்மி படி கட்டினா அப்படி செய்யணும். அப்ப இது நம்ம என்ன பண்றது? எது இந்த கோயில் அப்ப வந்து வருஷம் ஒரு வாட்டி எப்ப வரும் அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். அவ்வளோதான். அதோட சரி அப்ப அந்த டைம்ல நம்ம கிளீன் பண்ணி சாமி கும்பிட்டுக்கணும். விட்டுட்டு விட்டுருணும். அப்புறம் விட்டுட்டோம். திருப்பி நம்ம எப்ப போறோமோ கிளீன் பண்ணி சாமி கும்பிட்டுக்கணும். ஆமா, ஆமா. இதுதான் நான் கேட்கிறேன். எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போகும்? வருஷத்துக்கு ஒரு time. அப்ப அது காடு மாதிரி வராம இல்லாம இருக்கணும். நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட வேண்டியதான். அப்புறம் உண்மையை கழிச்சு தான். ஆனால் நீங்கள் போய் எடுப்பீங்க செய்வீங்க அதெல்லாம் நடக்கும். அது எந்த காலகட்டத்துல இருந்து இப்போ இப்ப நடக்கும்? இந்த வருஷத்தில் நடக்கும். இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா இல்லை 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 கல்யாணத்துக்கு முதல்ல பாருங்கள். கல்யாணத்துக்கான படிப்பு கொடுத்துருக்கு. உங்களுக்கு குழந்தைங்க கிடைச்சிச்சு இல்லையா? இப்போ மேரேஜ் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி உங்கள் குழந்தையும் மதுரை வேணும்னா அப்படிங்கிறத நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். வெளியே மதுரை